ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இந்த தீபாவளிக்கு வந்து நான் மிக்சர் வந்து பண்ணியிருந்தேன். அது நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து காராப்பூந்தி பண்ணுறதுக்கு வந்து 1 கப்பு கடலை மாவு, அதிலே அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு, இந்த காராப்பூந்திக்கு வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். சோடா உப்பு இது சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஓமம் வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து வடிகட்டி நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி காராப்பூந்தி தோசை மாவு பக்குவத்துக்கு வந்து நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பக்குவத்துக்கு வந்து இந்த மாவு வந்து கரைச்சிக்கணும். அதிலே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து போட்டு இது பண்ணி கலந்துக்கிறேன். கலந்து இந்த காராப்பூந்திக்கு வந்து மாவு வந்து தனியாக ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது மிக்சர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்லாம் இல்லை. எல்லாமே நம்ம காராப்பூந்திக்கும் மிக்சருக்கும் வந்து மாவு கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து டக்கு டக்குன்னு வந்து பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து மிக்சர் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து காராப்பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மிக்சருக்கு வந்து ஒரு அதே மாதிரி வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 1 கப்பு வந்து கடலை மாவு, அதிலே அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஓமம் வந்து சுடுதண்ணியில் தொளிச்சிருந்தோம்ல அதையும் வந்து வடிகட்டி சேர்த்துக்கிட்டு இது வந்து கொஞ்சம் கெட்டியாக முறுக்கு மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாவு பக்குவத்தில் தான் வந்து இந்த மிக்சர் மாவு வந்து இருக்கணும். முறுக்கு மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு. ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கடலை மாவு போட்டிருக்கறனால நம்ம பிழியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், பிழியறதுக்கு எவ்வளோ நல்லா லூஸாக ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து எண்ணெயை சட்டியில் காய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் கூட ஆகாது வந்து வேகிறதுக்கு, டக்குன்னு வந்து வெந்துடும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து வேக விட்டுறணும். பாருங்கள், மிக்சர் வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்குறதுக்கே நல்லா மொறுன்னு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் கூட. இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். வந்து இப்போ மிக்சர் நான் போட்ட 1 கப்பு கடலை மாவுக்கு வந்து இதே மாதிரி வந்து எனக்கு ஒரு 5 சுத்து மிக்சர் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. அடுத்து வந்து காராப்பூந்தி வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஜல்லிக்கரண்டியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து தட்டி விட்டோம் அப்படின்னா வந்து காராப்பூந்தி வந்து நல்லா முத்தாக வந்து கீழே விழுகும். அடுப்பு வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கணும் காராப்பூந்தி பண்ணையில். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், காராப்பூந்தியும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஏன்னா மாவு வந்து நம்ம கரெக்டாக வந்து ரெண்டையுமே நம்ம கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து மிக்சர் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து மிக்சர் வந்து பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அந்த காராப்பூந்தியும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து நான் இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளோர் வந்து நான் வந்து வறுத்து வச்சுருந்தேன். அது நிலக்கடலை, பூண்டு, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை 4 வந்து எண்ணெயில் வந்து வறுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் எல்லாமே வந்து ஒரு கைப்பிடி போட்டு நான் எல்லாத்தையும் போட்டு நான் மிக்சரில் போட்டு கலந்துக்கிறேன். உப்பு, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி அந்த தூளை அப்படியே தூவி இந்த மாதிரி குலுக்கி விட்டோம் அப்படின்னா வந்து மிக்சர் வந்து ரெடி ஆகிரும். இந்த தீபாவளிக்கு வந்து மிக்சர் வந்து நான் இப்படி தான் வந்து பண்ணினேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.